அரேஞ்ச் மேரேஜா இருக்கட்டும் இல்ல லவ் மேரேஜா கூட இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையே வராதா? லிவிங் டுகெதர்ல மட்டும்தான் பிரச்சனை இருக்குதா அப்படின்ற கேள்வி இருக்குது. அப்போ பணத்தை வைத்து உறவுகளை மதிப்பிடுவது அப்படின்னு வந்த பிறகுதான் நீ கேளுங்களா, உன் ஒய்ஃப் என்ன பண்ண, அவன் வீட்டுல சும்மா தான் இருக்கான், ஒரு நாள் நீ வீட்டுல சும்மா இருந்து. அதாவது ஒரு பாட்டு கூட இருக்குது தெரியுமா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு. தந்தை வளர்ப்பினிலே இல்ல, ஆனா அன்னை இன்னைக்கு வளர்க்கறது இல்லை. பெரும்பாலும் அந்த கிரீச்சும் அந்த பேபி சிட்டரும் இவங்க தான் வளர்த்துனுக்குறாங்க. இதை நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, அது பாருங்க குழந்தைய பார்க்க கூட எங்களுக்கு நேரம் இல்லை, கரெக்ட் தான், எதுக்கு நாங்க ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் அந்த குழந்தையோட ஃபியூச்சருக்காக அப்படின்னு. நான் அவங்களெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், சரி குழந்தையோட ஃபியூச்சருக்காக தானே, அப்போ வாங்குற சம்பளத்தில் அத்தியாவசிய தேவைகள் போக மீதி அப்படியே குழந்தை பேரில் பேங்கில் போகணும். நான் கார் வாங்குறேன், இப்போ எங்களுக்குள்ள சண்டையே வந்தது கிடையாது, நிறைய சண்டை வந்துடும் தெரியுமா. அப்பப்போ வரும், ஒரு 3 மாதம் ஒரு 4 மாதம் ஒரு அடிச்சிருக்கீங்களா நீங்க? சி கை நீட்டினதுல எவ்வளவு கோவத்திலையும் கை நீட்டோம். அதாவது ராம்சே இது வரைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். இந்த அடிக்கிறது அப்படின்றது அதுக்காக நான் கை வாங்காதவன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சில நேரங்கள்ல வெளியில சண்டைலாம் வந்துருக்குது. தமிழ் 3 டாட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் சொல்றது, எல்லா புகழும் அருண் சார் அவர்களுக்கு. இது நான் சொல்றது. சேனல் ரொம்ப ஆக்டிவா இல்லாம கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தது. போடணும், வீடியோ போடணும், ஆனா பார்வையாளர்கள் வென்றது குறைவா இருந்தப்போ அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஓப்பனா பேசினப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி கான்செப்ட், டாபிக், டிஸ்கஷன் எல்லாமே டிசைன் பண்ணது அப்படின்னா அருண் சார் தான். உள்ளபடியே இந்த பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதாவது பெரிய அளவுல லட்சக்கணக்கில் இல்லைனாலும் திக்குமுக்காட வச்சிருக்கு. இதனுடைய அனைத்து அதாவது நன்றிகளும் அப்படின்னா அருண் சாருக்கு போகும். கூடவே அருண் ஆர்மியை சேர்ந்த உங்களுக்கு அப்படின்னு தான் முதல்ல அடுத்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த விஷயங்கள்ல, கடந்த டாபிக்ல, போன வீடியோல என்னென்ன பேசணும் அப்படின்றத தாண்டி இந்த வீடியோல என்ன பேச போறோம், கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. நிச்சயமா அதுல சுவாரஸ்யமான பரிந்துரை என்னென்ன தலைப்புகள் நீங்க கேட்டிருந்தீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம எடுத்து பேசுவோம். அருண் சார்ட்டையும் சார் இப்படிலாம் சொல்றாங்கன்ற மாதிரி கண்டிப்பா அது ஒரு செஷன் வச்சு நம்ம பேசுவோம். இன்னைக்கு என்ன தலைப்புல பேச போறோம் அவர்கிட்டயே பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் ராம்சே. முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இது எனக்கு எந்த நன்றியோ புகழோ எதுவுமே கிடையாது. எல்லாம் நமது நண்பர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா புதிய முயற்சி, இது ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சி அப்படின்னும் போது அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க பாருங்க. அதை பார்க்கறது மட்டும் இல்லாம இன்டராக்டிவா அந்த கமெண்ட் போடுறது, அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்றது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி ஏதோ நம்ம 2 பேர் பேசி நிற்கிறாங்க, அவங்க பார்த்து நிற்கிறாங்க, என்றைக்குமே இதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். ஸோ அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் ராம் சொன்ன மாதிரி நண்பர்களுடைய சஜஷன்ஸ் அதையெல்லாம் வருகின்ற காலங்களில் நிச்சயமா நம்ம எல்லா விஷயங்களை பத்தி பேசுவோம். என்ன ஒண்ணு திருப்பி அரசியல் அப்படின்றதோடய கூறிடாம கொஞ்சம் விரிவா, ஏன்னா நான் முதல்ல ராம் சொன்ன மாதிரி கதாசிரியர் அண்ட் சோசியல் இஷ்யூஸ் இதை பத்தி தான் எழுத ஆரம்பிச்சது. அதனால அந்த மாதிரி விஷயங்களையும் இது அரசியலோட ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கு இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தான் பெரிய சங்கடமாக இருக்கின்றது. ஸோ அந்த சிக்கல்களை எல்லாம் ஏதோ நம்மளுடைய பார்வையில என்ன அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சோம்னா இது நான் சொல்றதுதான் கரெக்ட், இதுதான் வியூ பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லலை. எங்களுடைய பார்வையிலிருந்து ஒரு பக்கத்தை நாங்க காமிக்கிறோம். அதனுடைய பல பரிமாணங்கள் இருக்கலாம். அது நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க யோசிக்கிறத கமெண்ட்ல போட்டீங்கன்னா, இதுல நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நாம கமெண்ட் போடுறோம், இதை இந்த 2 பயிலுமே படிக்காதவங்களா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நண்பர்கள் அத்தனை பேரும் அந்த கமெண்ட்டுகளை படிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கு கமெண்ட் எல்லாம். சும்மா எதை பத்தி பேசணும்னு கேட்டிருந்தேன் சார், பல பேர் பல டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பத்தி கண்டிப்பா சும்மா இது சூப்பர் ஆகுது அப்படின்றதோட இல்லாம நல்ல ஒரு வேல்யூ அடிஷனோட கமெண்ட் இருக்கு. ரைட், மறுபடியும் நண்பர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். லிவிங் டுகெதரை பத்தி பேசியிருந்தீங்க. என்னமோ அதுல மட்டும்தான் பிரச்சனை இருக்குது, மற்றவங்க எல்லாம் அப்படியே இந்த நித்யானந்தா சாருடைய ஆசீர்வாதத்தோட அப்படியே பீஸ்ஃபுல்லான லைஃபா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி எடுத்துக்க முடியுமா? மேரேஜ் லைஃப்னு எடுத்துக்கோங்க. அது அரேஞ்ச் மேரேஜா இருக்கட்டும் இல்ல லவ் மேரேஜா கூட இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையே வராதா? லிவிங் டுகெதர்ல மட்டும்தான் பிரச்சனை இருக்குதா அப்படின்ற கேள்வி வருது.
இல்ல மேரிட் லைஃப்ல பிரச்சனை இல்லைன்னு அப்படின்னு யாரு சொன்னா? கல்யாணம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த பிரச்சனை இருக்குதான் செய்யுது. இன்னி வரைக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது ராம்ஸ். எதுக்கோ சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. ஆனா கல்யாண வாழ்க்கையில இருக்க பிரச்சனைக்கு சொல்யூஷனே கிடையாது. அதுக்காக கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட முடியுமா? சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது அப்படின்றது எவ்வளவு பிரச்சனை. ரெடிமேடா கடையில போயிட்டு, இப்பதான் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு இல்ல, அது மாதிரி இந்த ஹாலிவுட் படத்துல பாக்குற மாதிரி அந்த குளோனிங்ல ஒரு குழந்தைய வாங்கிக்கலாமா? சரி, அப்படியே வந்து ரிசர்ச்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தாயினுடைய கர்ப்பப்பை மாதிரியே சைனால ஒண்ணு மேக் பண்ணி நீங்க எப்படி கேக்குறீங்களோ அப்படின்ற ரிசர்ச். ஆமா, சரி. அடுத்த கேள்விக்கு வரேன். அப்படியே ஒரு டெக்னாலஜி வருதுன்னு வச்சுப்போமே, அப்பா இந்த பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னா, குழந்தை வந்துட்டதோட அதுக்கப்புறம் எல்லாரும் சுகமா வாழ்ந்தாங்க அப்படின்னு இது ஃபேரிடேல் கிடையாது. அந்த குழந்தைய வளர்த்தெடுக்கிறது எவ்வளவு பிரச்சனை. குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகும், குழந்தை அடம் பிடிக்கும். முதல்ல இன்னைக்கு 2 பேரும் வேலைக்கு போறாங்க அப்படின்னும் போது குழந்தைய பாத்துக்கிறது யாரு அப்படின்னு அங்க கிரீச்சில் கொண்டு போய் விடுறதா, இல்ல ஒரு பேபி சீட்டரை வைக்கிறதா, இல்ல வந்து உங்க அம்மா 6 மாசம் இவங்க அம்மா 6 மாசம் அப்படி பண்றதா, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆஹா, இவ்வளவு பிரச்சனை இருக்கா? சரி, அப்போ ஒண்ணு செய்யும், நல்ல வளர்ந்த ஒரு 18 வயசு குழந்தையா வாங்கிப்போமா? முடியாது இல்ல. ஆழ்ந்த கருத்து சார் நீங்க சொல்றது. பொருளாதாரத்துல ரொம்ப கீழே இருக்கிறவங்க குழந்தை அப்படின்னா அதுக்கான செலவுகள், அதை தாண்டி குழந்தை ஆய் போறது, இது வந்து பல பேர் வந்து ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க. ஆனா நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னா, குழந்தை ஒரு 7 வயசு 10 வயசு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மெமரிஸ் இருக்கு தெரியுங்களா, உள்ளபடியே அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அதே போல அந்த பையன் நாளைக்கு ஸ்கூல்ல போயிட்டு இல்ல வேற எங்கேயாவது போயிட்டு ஏதாவது பொண்ணோ ஏதாவது வாங்கும்போது நீங்க வளர்த்து உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நான் ஏதோ கொஞ்சம் சென்டிமெண்டா மூவ்மெண்ட்ல உள்ள போயிட்டேன். பட் இவங்க அந்த தொல்லையா நினைக்கிறது அது வந்து ஒரு மீட்க முடியாத ஆனந்தத்தை நினைவுகளாலேயே உங்களுக்கு வழங்குன்றது நானே உணர்றேன் குழந்தை வளர்ப்புல. அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுதானே நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கொள்கிறோம், அதை வளர்க்கிறோம். ஆமா, அதுவும் இன்னைக்கு தேதியில வந்து குழந்தைகள்லாம் பெருசான பிறகு உன்னை காப்பாத்துமான்லாம் சொல்ல முடியாது. அந்த காலத்துல அப்படித்தான், ஆனா இப்ப கிடையாது. இருந்தாலும் அந்த டிஐஎன்கே அதை விட்டுரு, டபுள் இன்கம் நோ கிட்ஸ், அதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசலாம். அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சும் நாம இதை செய்யறோம். இது வந்து சுகமான சுமைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீ ரோட்ல நீ பைக்ல வரீங்க, குண்டக மண்டகம் வரான் போறான், ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு, சிவிக் சென்ஸ் கிடையாது, டிராபிக் சென்ஸ் கிடையாது, அதுக்காக ரோட்ல வண்டி ஓட்டாம இருக்க முடியுமா? இல்ல வந்து நான் ஒன்வேல போறேன் அப்பதான் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? பிரச்சனை இருக்கதான் செய்யும். வாழ்க்கையே பிரச்சனை தான். உடம்பு ஒரு பிரச்சனை, உன் மனசு ஒரு பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை தான். வாழ்க்கையில பிரச்சனை இல்லாதவன்னு ஒத்தனை சொல்லு பார்க்கலாம். எதுக்கு சார் நான் பேசாம காட்டுக்கு போயிடுறேன், ஒரு காக்கா குருவி மாதிரி, இல்ல கடவுள் கிட்ட போயிட்டு, யோ கடவுளை நீங்க மனுஷ பயிலா பிறந்து வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சிக்கின்னு குடும்பத்தை காப்பாத்திக்கின்னு கடனை கட்டின்னு ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்ன பேசாம ஒரு காக்காவா மாத்திரு. நான் பாட்டுக்கு அந்த கடையில போயிட்டு மசால் வடையை தின்றேன், அந்த கடையில போயிட்டு பிரியாணியை தின்றேன், நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சுத்தி நிற்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்கிறோமா? பிரச்சனை இருக்குதான் செய்யும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்புறம் வந்து கல்யாணத்துல வந்து பிரச்சனை இல்லையானா, பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா அங்க இருக்கின்ற பிரச்சனை இல்லை, இங்க பிரச்சனை இருக்கு அப்படின்றதுனால தேவையில்லாத விஷயத்துல போய் சேர்றீங்க நீங்க. அதுல ஒருத்தர் கமெண்ட்ல நண்பர் கேட்டிருந்தாரு, சரிங்க இந்த மாதிரி லிவிங் டுகெதர்ல இருக்கும்போது குழந்தை பிறந்தா என்ன பண்றது அப்படின்னு. என்ன பண்ணுவீங்க? இதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? பெரிய சிக்கல் இது உண்மையிலேயே. அந்த குழந்தை என்ன ஆகும்? அதுதான் நான் சொல்றது. பிரச்சனை இருக்கதான் செய்யும் ராம்ஸ். என்ன பிரச்சனை எனக்கு சொல்லுங்க கல்யாண வாழ்க்கையில். இன்னைக்கு எல்லாம் அதுதான் சொல்றாங்க. ஏதாவது நான் ஏற்கனவே சொன்ன 21 வயசா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து சார் என்ன சார் இது வந்து சைல்டு மேரேஜ் மாதிரி இருக்கு. நிறைய நண்பர்கள் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, இதெல்லாம் சைல்டு மேரேஜியா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. எனக்கு சின்ன வயசுலயேவா அப்படின்ற மாதிரி இதை போட்டிருந்தாரு. சரி, இன்னைக்கு கேட்டா இல்ல சார் அது வந்து ஒரு மெச்சூரிட்டி வேணும் சார், அது அது அப்படி சார் இப்படி சார், இத்தனை வயசுல கல்யாணம் சார் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ரெண்டா சார் கல்யாணம்னா நிறைய பிரச்சனைகள் சார், அதெல்லாம் இப்பவே ஃபேஸ் பண்ணுவேன். என்ன பிரச்சனை எனக்கு சொல்லுங்க. ஏன்னா நீங்க வெறும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சரி வராது. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, அப்ப அதுக்கு என்ன வழி அப்படின்னு நான் சொல்றேன். ஃபினான்சியல் ஒரு அடிப்படை தேவைகள், ஒரு ஏசி, ஒரு காரு, போக்குவரத்து, சமையல், வீட்டு வேலை, நல்ல ட்ரெஸ், நகை, இதெல்லாம் பிரச்சனை தானே. இதனை கல்யாணம் பண்ணினா மட்டும்தான் பிரச்சனையா? நீ பேச்சுலரா இருந்தாலும் பிரச்சனை தான். பக்கத்து வீட்டுக்காரி வைர நெக்லஸ் வாங்கிட்டா எனக்கு எங்க போச்சு, நீ தான் இருக்கிறியா, எனக்கு இந்த 1 வருஷத்துல எங்க கூட்டு போன நீ, ஹனிமூனுக்கு கொடைக்கானல் கூட்டு போய் ஒரு தடவை போட்டோ கட்டு வந்துட்ட நீ, அது வருது. சோ சரி, இப்ப நீங்க வந்து மனைவி மேல படி சொல்றீங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்லிட்டேன், ஏய் என்னடா அவன் எடிட்டர் மட்டும் வந்து என்ஃபீல்டு புல்லட் வாங்கிட்டான்,
நான் ஒன்னும் ஸ்கூட்டர்லயே வந்து நிக்கிறேன், ஏன் நாம யோசிக்கிறது இல்லையா? அதையும் வந்து பெண்கள் மேல மட்டும் பழி போடுறோம். செய்யறோமா நம்ம? செய்யல, அது வேற விஷயம். டியூ போட்டோம் நம்ம தான் கட்டணும், வேணாம் எனக்கு அது செய்யற எத்தனை பேரை எனக்கு தெரியும். ஆசை மணிக்கான வண்டி வாங்குறவங்க, காசு இல்லாட்டால வாங்குறவங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். அதனால இதை மட்டும் நீங்க பிரச்சனைன்னு சொல்லாதீங்க. அப்ப கல்யாணம் ஆனா என்ன பிரச்சனை, அடுத்த பிரச்சனைக்கு வாங்க. சோ இது ஒரு பிரச்சனையே கிடையாது, இது உங்களுடைய பார்வையில இருக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்து வேற என்ன பிரச்சனை? புரியுதல் சார். இப்ப என்னன்னா, எப்ப வந்தாலும் ஹஸ்பண்டை வந்து ஒரு பெரிய விஐபி போலவும், வீட்டுல இருக்கக்கூடிய மனைவியை வந்து இதெல்லாம் உன் வேலை அப்படின்னு சொல்லி பிரிச்சு பாக்குறதுன்றப்போ அது ஒரு மாதிரியான கேப்பை உருவாக்குது. வந்த உடனே காஃபி கொடுக்கறது, ட்ரெஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வைக்கிறது, காலையில கிளம்புறதுக்கு முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி தண்ணியில டப்பு பேக் பண்ணி கொடுக்கறது அப்படின்றது ஒரு மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாதிரி. வெரி குட். அதாவது இது நீங்க சொல்றது வந்து இல்லத்தரசி பொறுப்புகளோடு நிறைந்த, அதாவது இல்லத்தரசிகள் கட்டாய கடமை அப்படின்ற மாதிரி. இது கட்டாய கடமை இல்ல, நான் சொல்றேன் இல்லத்தரசிகளுக்கான கடமைகள் இது. இப்போ எங்க சிக்கல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பெரும்பாலும் 2 பேரும் வேலைக்கு போறாங்க. இதுக்கு கொஞ்சம் தள்ளி வரேன் நான். மற்றபடி இது வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட எடுத்திருந்தேன், லிங்க் நான் கீழே தரேன், அப்புறம் பாருங்க. அதுல நான் சொன்ன வார்த்தை அதுதான். தூர்தர்ஷன்ல இந்த பேட்டி எடுக்கும்போது இங்கிலீஷ்ல வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றோம், மிஞ்சி போனா ஹோம் மேக்கர்னு சொல்றோம். ஆனா தமிழ்ல மட்டும்தான் இல்லத்தரசின்னு நம்ம சொல்றோம். இல்லத்தரசன்னு நம்ம யாரையும் சொல்றது கிடையாது. ஞாபகம் இருக்கா? ஆமா. நான் கிங் கிடையாது, நான் கிங் கிடையாது, ஆனா அவ குயின். செஸ்ல அந்த குயின் பீஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு தான் பவர் அதிகம். ஆமா. கிங் வந்து ஒத்த கட்ட நகர்வாரு, அவ்வளவுதான். ரொம்ப இருக்கிறதுலே வீக்கான பீஸ் அது. இப்போ எங்க இந்த சிக்கல் வருது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம உறவுகளை வந்து அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத வச்சுதான் எடை போடுகின்றோம். இப்போ அண்ணன் தம்பி, அண்ணன் வந்து ஒரு இன்ஜினியரு, ஒரு எம்என்சில ஒர்க் பண்றாரு, மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. தம்பியும் இன்ஜினியரு, பட் அவனுக்கு சரியா வேலை கிடைக்கல, அவன் எங்கேயோ ஒரு 20,000 சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இவன் 1 லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு நம்ம வந்து நிறைய மதிப்பு கொடுக்குறோம், 20,000 அவன் என்ன. ஒரு நடந்த நிகழ்வு ஒன்று சொல்றேன். அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து பணத்தால ஒரு மனுஷனை எடை போடுறோம் அப்படின்றது புரியும். ஒரு தடவை நான்லாம் வந்து நம்ம சலூன் ரொம்ப வருஷமா அங்கதான் போறோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மாவே போய் உட்காந்து ஏதாவது பேசிட்டு இருப்போம். அப்போ ஒரு கஸ்டமர் வராரு, வெயிட்டிங்ல இருக்கும்போது அவர்கிட்ட பேசி ஊத்துனே இருக்கிறாரு நண்பர். பயங்கர டாக்கட்டிவ், பேசுறதுக்காக நிறைய பேர் வருவாங்க, கஸ்டமர் ஆவாங்க. அப்போ சொன்னாரு, அவர் பையன் வந்து ஐடியில் ஒர்க் பண்றானா, என்னப்பா கண்ணா பின்னான்னு வேலை வாங்குறாங்க, காலைல 7 மணிக்கு பஸ் வந்துருது, ராத்திரிக்கு வந்து 9 மணி 10 மணிக்கு தான் கொண்டாந்து விடுறாங்க. அதோட்டு அவன் சாட்டர்டே சண்டேன்னா அது என்ன சொல்றாங்க, அன்வைண்டிங்காம்பா. ஏன்னா வந்து அப்படியே பாவம் போட்டு கசக்கி பிடிக்கிறாங்க. அதனால சாட்டர்டே சண்டே அப்படின்னா எங்கேயோ பாரு அப்படி இப்படின்னு போயிடுறான். அப்புறம் பார்த்தேன், தம்பி இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, இது நல்லது இல்லை. நான் கூட யோசிச்சேன், அப்பா நல்ல அப்பாவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொன்னாரு பாரு, உனக்கு என்ன சரகு வேணுமோ சொல்லு, வாங்கி வீட்டுல வச்சிரு, அம்மாவை வந்து என்ன சைட் டிஷ் வேணுமோ நான் செஞ்சு தர சொல்றேன், ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூட்டணும் ஒரு ரூமுக்குள்ள நீ பண்ணு, இங்கெல்லாம் போவாத அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு என்ன சொல்லுதுன்னு ஒன்றும் புரியல. நம்ம வாய் சும்மா இருக்குமா? கேட்டேன், சார் உங்க பையன் என்ன சம்பாதிக்கிறான்? அவன் மாசம் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னாரு. சரி சார், இதே உங்க பையன் வந்து இந்த வேலை இல்லாம இந்த சம்பளம் இல்லாம ஒரு 20,000 25,000 சம்பாதிக்கிறவரா இருந்தா இதெல்லாம் நீங்க செய்வீங்களான்னு கேட்டேன். அவன் சம்பாதிக்கிற இதெல்லாம் ஒரு கேடா? அவன் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறான், அதனால அவன் செலவு பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சும்மா இல்லாம, சார் ஒருவேளை உங்க பையன் 2.5 லட்சம் சம்பாதிச்சா வேற என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இல்லப்பா, அது 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து டிஷ் அரேஞ்ச் பண்ணுவாரான்னு கேட்டேன். நீ வேற எதுவும் தப்பா நினைச்சிக்காத. ஆனா அவர் ஏதோ தப்பா நினைச்சினாரு, எடுத்து போயிட்டாரு. நம்ம அன்பனை உட்காந்து, யோ கழிச்சு விட்டியா, அது மாதிரி அந்த கஸ்டமரோட இதையும் சேர்த்து நீ தான் காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ பணத்தை வைத்து உறவுகளை மதிப்பிடுவது அப்படின்னு வந்த பிறகுதான் நீ கேளுங்களேன், உன் ஒய்ஃப் என்ன பண்ண, அவன் வீட்டுல சும்மா தான் இருக்கான். ஒரு நாள் நீ வீட்டுல சும்மா இருந்து பாரு, ஒரு 4 நாள் ஒய்ஃப் வந்து நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புருஷனை அனுப்ப மாட்டான். பொண்டாட்டி மேல பாசம்ன்றது கிடையாது, அவ இல்லாம இவனால இருக்க முடியாது. புரியுதா? 3 வேளை ஆபீஸ்ல உனக்கு லீவ் கொடுத்துட்டாங்கய்யா, உன் ஒய்ஃப் வீட்டுல இல்லையா, சந்தோஷம், நீ வந்து போய் வீட்டுல இரு, லீவ் கொடுக்குறோம். அவங்க அம்மா வீட்டுல போய் நல்லா சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு லீவ் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? ஒரு படம் இவனால பண்ண முடியாது. ஒரு நாள் வீட்டுல இருந்துப்பாரு. அதான் என் கூட்டமா சொல்லுவாங்க, நீ பாட்டுக்கு என்ன கிளம்பி போயிடுற, ஒரு நாளைக்கு எத்தனை கொரியர் வராங்க, எத்தனை டெலிவரி வராங்க, எத்தனை தடவை வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க, எத்தனை போன் வருது,
இதெல்லாம் யார் அட்டன் பண்ண? நான் பாட்டுக்கு சமையல் பண்ணினே இருப்பான், டங்குன்னு ஒரு காலிங் பெல் அடிக்கும். அது பக்கத்து பிளாட்டுக்கு வந்துருவோம், எங்க அடிச்சுட்டு போவான். நீ ஒரு நாள் உக்காந்து பாரு, உள்ள தெரியும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நாம என்ன சொல்றோம், அவுட்ல தான் சும்மா இருக்கா அப்படின்னு. முதல்ல அந்த இதை நிறுத்துங்க. அடுத்தது, ஒரு குடும்பத்தை மேனேஜ் பண்றது அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு தெரியுமா? நம்மளுடைய அடுத்த தலைமுறை நல்லபடியா வரணும் அப்படின்னு சொன்னா அது அந்த அன்னையின், அதாவது ஒரு பாட்டு கூட இருக்குது தெரியுமா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு. தந்தை வளர்ப்பினிலே இல்ல. ஆனா அன்னை இன்னைக்கு வளர்க்கறது இல்லை. பெரும்பாலும் வந்து அந்த கிரீச்சும் அந்த பேபி சிட்டரும் இவங்க தான் வளர்த்துனுக்குறாங்க. சரி, அப்ப வந்து இல்லத்தரசி அப்படின்னும் போது வீட்டுல சும்மா தானே இருக்கிற அப்படின்ற வார்த்தையை முதல்ல நிறுத்துங்க. ரைட், நீங்க வரீங்க, காஃபி போட்டு கொடுக்கணும், எல்லாம் கரெக்ட். இதையே நீங்க வந்து ஒரு கட்டாய கடமை, இழிவுபடுத்துவது அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. யாருக்கு இங்க காஃபி போட்டு கொடுக்குறீங்க? உங்க புருஷனுக்கு தானே காஃபி போட்டு கொடுக்குறீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு தானே வந்த உடனே டிஃபன் செஞ்சு கொடுக்குறீங்க. நான் இப்ப உங்களை ஒண்ணு கேட்கறேன். கல்யாணம் ஆன புதுசு, இவங்க வந்து இல்லத்தரசி, அவரு வேலைக்கு போயிட்டு வராரு. வந்த உடனே காஃபி போட்டு கொடுக்கறத நீங்க கேவலமா நினைக்கிறீங்க. சரி, நாளைக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, பசங்க ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூல் விட்டு வந்த உடனே அதுங்க வர்றதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு இதை ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு வைக்கிறீங்கல்ல, அதையும் கேவலமா நினைக்கிறது இல்ல? இப்ப புரியுதுங்களா வித்தியாசம்? பாசம் வருது இங்க. ஏன் இப்ப புருஷன் மேல பொண்டாட்டி மேல பாசம் கிடையாது அவங்களுக்கு? குழந்தைங்க மேலதான் பாசமா? காரணம் நான் சொல்லவா? இதுல ரொம்ப ஆழமான சைக்கலாஜிக்கல் இது இருக்கு. சுகி சிவம் அவர்கள் சொல்வாரு, ஆமா டெய்லி நான் உங்களுக்கு வச்சு கொட்டுனுக்கிறேன். இதுனா வச்சு கொட்டுனுக்கிறேன்னா அப்ப அவன் சொல்லுவான், நான் உங்களுக்கு சம்பாதிச்சு கொட்டுனுக்கிறேன் அப்படின்மா. யாருக்கு செய்யற? குடும்பத்துக்கு செய்யறேன்னா குடும்பத்துக்கு இல்லை, நமக்கு நாமே செஞ்சுக்கிறோம். குடும்பம்ன்றது என்னப்பா, நம்மளையும் சேர்த்து தானே குடும்பம். இன்னும் நீ தனியா குடும்பம் தனியா மாதிரி அந்த குடும்பத்துக்கு நான் மட்டும் ஓய்ச்சி கொட்டுறேன்ற மாதிரி. ஆமா, நீ வேலைக்கு போற, சம்பாதிக்கிற, அவங்க வீட்டுல இருந்து குடும்பத்தை பாத்துக்கிறாங்க. அவங்க பாத்துக்கலன்னா குடும்பம் என்ன ஆகும் யோசிச்சு பார்த்தியா? இன்னைக்கு பல பேர் 2 பேரும் வேலை செஞ்சா வந்து பினான்சியல் பொசிஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுல வந்து பாதி நாள் வெளில ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, இல்ல அவுட்டிங்ல சாப்பிட்றது. சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா அப்பா டெய்லி ஒரு நாளாவது வெளில போனோம்னா அங்க அவுட்டிங்கு. அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து பாத்துக்கிறதுக்கு ஆடு கூட்டு போக வர அப்படின்னு சம்பளத்தை விட அதிகமா இருக்கும். சம்பாதிச்சு நீங்க என்ன பண்றீங்க? இல்ல நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, அது பாருங்க குழந்தைய பார்க்க கூட எங்களுக்கு நேரம் இல்லை, கரெக்ட் தான், எதுக்கு நாங்க ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம்? அந்த குழந்தையோட ஃபியூச்சருக்காக அப்படின்னு. நான் அவங்களெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். சரி, குழந்தையோட ஃபியூச்சருக்காக தானே, அப்ப வாங்குற சம்பளத்துல அத்தியாவசிய தேவைகள் போக மீதி அப்படியே குழந்தை பேர்ல பேங்க்ல போடணும். நான் கார் வாங்குறேன், நான் வந்து ஒரு 43 இன்ச் கலர் டிவி வாங்குறேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நீ குழந்தை ஃபியூச்சருக்காக தான் சம்பாதிச்சுன்னுக்கிற. அப்ப அது பேர்ல நீ பேங்க்ல போடு. நீயே உட்காந்து இவ்வளவு பெரிய வீடு வாங்குற, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்குற, பெரிய கார் வாங்குற, கரெக்டா எப்படி சார் வாழ முடியும்? நீங்க அப்ப குழந்தை பேர்ல பழி போடாத. அப்பதைக்கு சொல்றதா சார்? அததான் நான் சொல்றேன். இப்படி பொய்யா பேசியே நம்மள நாமே ஏமாத்திட்டு இருக்கோம். இப்படி ஒரு பொய்யான உலகத்துல வாழறதுனால தான் வீட்டுல இருக்க மனைவி வந்து ஒண்ணுமே செய்யறது இல்ல, புருஷங்காரம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். முதல்ல அந்த நினைப்பை விட்டு தள்ளுங்கள். அடுத்தது, குழந்தைகளுக்கு நாம வந்து பணிவிடை செய்யும் போது அதை வந்து நம்ம ஐயோ இப்படி பண்றாங்களேன்னு நினைக்கிறது இல்லை. அதை ஏன் புருஷன் பொண்டாட்டிக்கோ இல்ல பொண்டாட்டி புருஷனுக்கோ பண்ணும்போது மட்டும் நினைக்கிறீங்க? இப்ப வந்து அந்த ஈகோ பேலன்சிங் இந்த விஷயத்துக்கு வருவோம். சரியா? இப்ப என்னுடைய உதாரணத்தை எடுத்துக்காங்களேன், எதுக்கு அர்த்தங்களை சொல்றது. இப்ப நீங்க கேட்டீங்க பிரச்சனை வராம இருக்குமா அப்படின்னு. சார், கணவன் மனைவினா நிறைய சண்டை வரும் சார் அப்படின்னா, சரி, எங்களுடைய காதல் திருமணம் அந்த அளவுக்கு நாங்க மனமொத்த தம்பதிகள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃபோட ஃபேவரட் கலர் வந்து பச்சை, என்னுடைய ஃபேவரட் கலர் வந்து இந்த ஆஃப் ஒயிட் ஆர் கிரீம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்னுடைய ஃபேவரட் கலர். எல்லாம் அந்த மாதிரி தான், சொக்காவாகட்டும் எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆயிப்போச்சு, அவளுடைய ஃபேவரட் கலர் வந்து கிரீம் ஆயிப்போச்சு, என்னுடைய ஃபேவரட் கலர் பச்சை ஆயிப்போச்சு. இப்ப நான் வாங்குறதெல்லாம் பச்சை, அவ வாங்குறதெல்லாம் கிரீம். அவங்களுக்கு வாங்குறது யாருக்கா இருந்தாலும், வீட்டுல எது வாங்குறதுனாலும், அவங்க உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தாலும் அதே கலர் தான், அவங்களுக்கு எடுத்துக்கிட்டாலும் அதே கலர் தான். அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு ஆகட்டும் இல்ல அவளுக்கு ஆகட்டும் எதுவாகட்டும் எல்லாமே நான் தான். மற்றபடி வீட்டுல மற்ற விஷயங்கள் அப்படின்னும் போது எல்லாம் அவ கிரீமுக்கு மாறிட்டா, நான் பச்சைக்கு மாறிட்டேன். அதோட என்ன எல்லாமே பச்சையா இருக்கு. இது என் தங்க கூட சொல்லுவா, உங்க ஃபேமிலி கலர்னா அது பச்சை அப்படின்னு. இதுதான் வந்து தாம்பத்தியம். ஆனால்
எங்களுக்குள்ள பிரச்சனையே வந்தது கிடையாது. ஆனா இதை நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, உங்க மனைவி மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பினுடைய வெளிப்பாடா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ நாளடைவுல எனக்கும் அது பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் அவளா மாறிட்டேன், அவன் நானா மாறிட்டேன். அதாவது நீங்க பெருசா சொல்லுங்க இதை எங்கள் இடம் மாறுகின்றன அப்படின்னு, எங்கெல்லாம் ஒண்ணு மாறுறது கிடையாது. புரியுதா? சும்மா சொல்லிக்கிறது. நீங்க இந்த ஒரு ஹார்ட் விட்டுக்கிறது, ஏதோ ஒரு போட்டோஷாப்ல ஏதோ பண்ணி ஃபேஸ்புக்ல அப்லோட் சொல்றது, அதெல்லாம் கிடையாது. இப்போ எங்களுக்குள்ள சண்டையே வந்தது கிடையாது, நிறைய சண்டை வந்துக்குது தெரியுமா. அப்பப்ப வரும், ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 4 மாசத்துக்கு ஒரு தடவை. அடிச்சிருக்கீங்களா நீங்க? சி கை நீட்டினதுல எவ்வளவு கோவத்திலையும் கை நீட்டினோம். அதாவது ராம்ஸ், இது வரைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். இந்த அடிக்கிறது அப்படின்றது வந்து அதுக்காக நான் கை வாங்காதவன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சில நேரங்கள்ல வந்து வெளியில சண்டைலாம் வந்துருக்குது. நான் ஏன் வந்து நான் அடக்கி வச்சிருக்கேன்னா, ஒரு இழுப்பு இழுத்தேன்னா எதிர்க்காருக்கு ஆள் உழுந்துருவான். ஒரு சில நேரங்கள்ல நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்பன்னா ரொம்ப சண்டித்தனம் பண்றவங்க கிட்ட மட்டும்தான் நான் இது பண்ணுவேன். மற்றபடி அந்த மாதிரிலாம் நான் பண்றது கிடையாது. சரியா? அடுத்தது, மனைவி அடிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால தான் நான் அது பண்றது கிடையாது. அதெல்லாம் ஒரு விஷயமா? மனைவி அடிச்சா நீ பெரிய ஆளா? நீ அடிக்கணும்னா ரோட்ல போயிட்டு ஒரு தாதா சுத்தின்னு இருக்கிறான், அவனை போய் அடி. அவனை அடிச்சியானா ரைட்டுப்பா, இவன் ஃபர்ஸ்ட் அதுன்னு சொல்லலாம். மனைவி அடிக்கிறது, பசங்களை அடிக்கிறது, ஏன்னா அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்கல்ல. வீட்டுல இருக்க நாயை அடிக்கிறது, ஏன்னா நீ சோறு போடுறன்றதுனால அது சும்மா இருக்கும். ரோட்ல போற நாயை அடிச்சு பாரு. உன்னை மனைவி நாயும் கம்பேர் பண்றீங்களான்னு சொல்லாதீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான். அதனால மனைவி அடிக்கிறவன் எல்லாம் அவனை ஒரு மனுஷனாவே நான் பாக்குறது கிடையாது. மனுஷனாடா நீ? மனைவி கிட்ட போய் உன் வீரத்தை காமிச்சுன்னுக்கிற, பிள்ளைங்க கிட்ட போய் காமிக்கிற. நிஜமாவே நீ வீரனா? வா வா, உன் தெருல ஒருத்தங்கிறான், நான் கூட்டிட்டு போய் விடுறேன், அப்போ நீ உன் வீரத்தை காமி. சரியா? ஆனா இந்த மாதிரி சண்டை வரும்போது 3 நாள் 4 நாள்லாம் பேசாம இருந்திருக்கோம் ராம்ஸ். இத்தனை வருஷத்துல ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி 33 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை கூட சண்டையை முடிச்சு வச்சது என் ஒய்ஃப் கிடையாது. நான் தான் போய் பேசுவேன். அது எதனால ஆரம்பிச்சது, யார் மேல தப்பு அப்படிங்கறதெல்லாம் இல்ல, ஆனா முடிக்கிறது நீங்க தான். பெரும்பாலும் என் மீது தவறு கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த நேர்மையான அணுகுமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அது யார் சொன்னாங்க, யார் செஞ்சாங்கன்னு பார்க்க மாட்டேன். தவறு சரி என்ன, இதுதான் நான் பார்ப்பேன். சில சமயங்கள்ல இது மாதிரி இது தப்பு அப்படி இப்படின்னும் போது சம்திங் சொல்லலாம், இவரு அப்படிதான் பேசுவாருன்னு, வாடவர். பட் இது வரைக்கும் ஒரு தடவை கூட என் மனைவி என்கிட்ட வந்து அதை பேசி சண்டையை முடிச்சது கிடையாது. நான் தான் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை நான் கேட்டேன், இத்தனை வருஷமா இவ்வளவு சண்டை போட்டுக்கிறோம், ஒரு தடவையாவது நீ வந்து பேசி சண்டையை முடிச்சு வச்சுக்கிறியா அப்படின்னா, இல்ல நீ வேற கோபத்துல ஒருன்னு மூச்சு தூக்கி வச்சுன்னுக்கிற, நான் வந்து பேசினா நீ ஏதாவது திட்டினியானா என்ன பண்றது? நல்ல சாக்காகுது உனக்கு, ஏன் பேசிதான் பாரு அப்படின்னா பேச மாட்டான். இப்போ சொல்லுங்க, இது ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, என்ன வெக்கமா இல்லையா உங்களுக்கு, உங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப உங்க மனைவி மேலதான் தப்புன்னு ஆகுது. அப்படி இருக்கச்ச நீங்க ஏன் போயிட்டு பணிஞ்சு போறீங்க, அசிங்கமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னாரு. இது கேள்வி நியாயமாப்படுது இல்ல உங்களுக்கு? நீங்க சொல்ற அதே நேர்மையில இந்த நேர்மை, நான் தவறு செய்யாத போது நான் ஏன் அதுக்கான சமரசத்துக்கு முதல் முயற்சி எடுக்கணும்? நான் அவர்கிட்ட பளிச்சுன்னு சொன்ன பதில் இதுதான், என் பொண்டாட்டிக்கிட்ட தானே சரண்டர் ஆகிறேன். இதுக்கு அடுத்த வார்த்தை நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். யாரையா? என்னுடைய மனைவியாவோ, அவகிட்ட நான் பணிஞ்சு போறதாவே இருக்கட்டும். வாட்ஸ் ராங் இன் இட்? இதுதானே எல்லாருக்கும் வர மாட்டேங்குது. நான் சொல்றேன் எங்க இந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பொதுவா ஆம்பளைங்களாம் என்ன நினைக்கிறாங்க, நீங்க மனைவின்னு விடுங்க, ஒட்டுமொத்தத்துல ஆண்கள் நாங்க தான் இந்த உலகத்திலேயே பெரிய ஆள் நினைக்கிற மாதிரி. அப்ப நீ பெரியவன் அப்படின்னு நினைக்கும் போது அதான் ஒண்ணு சொல்லுவாங்க, மெக்னானிமிட்டி வில் ஆல்வேஸ் பி வித் ராயல்டி. அதாவது ராயல் ஃபேமிலியில இருக்காங்கல்ல, அவங்களாம் ரொம்ப மெக்னானிமஸா இருப்பாங்க. அந்த ராயல் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ராஜா வந்து ஊர்வலம் போய் நிற்கிறாரு, அப்ப கீழே இருக்க ஒரு பிச்சைக்காரன், இவனெல்லாம் ஒரு ராஜாவா அப்படின்னா உடனே இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணது, அவன் ஏதோ பேசி நிற்கிறான், விட்டு தள்ளுறான், அவனை போய் இதெல்லாம் நீ நோண்டி நிற்கிற அப்படின்ட்டு போனாராம். அந்த மெக்னானிமிட்டி, ஏன்னா அவர் வந்து பரம்பரையா அந்த ராஜ குடும்பத்துல வர்றாரு. அப்ப நீ நிஜமாவே வந்து பெரிய அப்பாட்டகரு அப்படின்னு சொன்னா, ஏன் மனைவி கிட்ட பணிச்சு போறதுல எனக்கு என்னடா இருக்குது அப்படின்னு நீ யோசிக்கணும். இப்ப நான் இன்னொரு பேரலல் சொல்லவா, உன் புள்ள ஒரு 8 வயசு பையன், ஒரு 10 வயசு பையன், இல்ல காலேஜ் படிக்கிற பையன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறான், நீ பிடிச்சி திட்டுற,
அழுதுனே ரூம்ல போய் படுத்துக்கிறான். இப்ப யார் வந்து பேசுவார் ராம்ஸ்? நம்ம தான் போய் பேசுவோம் கண்டிப்பா. பெத்த புள்ள கிட்ட பணிஞ்சு போறீங்க, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு யாராவது கேக்குறாங்களா? அடிச்சிட்டுமே பையன் அழுகுறானே, அப்படிதான் இருக்கு. அது பணிஞ்சு போறது இதெல்லாம் இந்த பார்வையே வராது முதல்ல. அப்ப பிள்ளைங்க கிட்ட நீ வந்து பணிஞ்சு போறதுன்னு நினைக்காத போது வந்து மனைவி கணவன் கிட்டயோ, கணவன் மனைவி கிட்டயோ பணிஞ்சு போறதுன்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? உண்மையிலேயே நான் பெரியவன், நான் நல்லவன் அப்படின்னு நீ நினைச்சிருந்தியானா அங்க போயிட்டு நீ வந்து மறுபடியும் பேச்சை துவக்கிறதுக்கு உனக்கு எந்த விதமான தடங்களும் இருக்காது. உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்குது அப்படின்னா அப்ப யோசிப்பேன். சரி, பிள்ளைங்களை விட்டுரு, உங்க அண்ணன் தம்பி கூட சண்டை வருது. பெரும்பாலும் யார் முதல்ல போய் பேச்சை துவக்கி வைக்கிறான் அப்படின்னு பார்த்தா அவன் தான் வந்து என்ன சொல்றது, ஒரு அப்பர் ஹேண்டு, நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆதிக்க மனோபாவம் அப்படி இருக்கவனா இருப்பான். நம்ம மெக்னானிமிட்டி அப்படின்னு சொல்றேன். விடுறா, என் தம்பி தானடா, என்னடா இப்போ. அப்ப போய் பேசும்போது தம்பி, ஐயோ நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் படம் பாத்தியா, அது இவனுக்கு ஞாபகம் இல்ல, சண்டை போட்டது மறந்து போயிட்டு இருக்கோம். அவன் வந்த உடனே வா 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 அப்படி அவன் அழுவான். என்னடா இப்படி பண்ண, எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ட் பண்றானே. கரெக்டா, நடந்ததெல்லாம் தெரியாதுடா அவனுக்கு. அப்ப யோசிப்பாரு, இதுதான் உண்மையான ஆதிக்க மனப்பான்மையின் வெளிப்பாடு. அப்படி இல்லைன்னா நான் பெரியவன் சொல்லிட்டு நீ ஊரை ஏமாத்தி நிக்கிற, உள்ளுக்குள்ள நீ உன்னை சின்னவனாதான் நினைச்சிட்டு இருக்க. சோ இதை புரிஞ்சுக்கனால இப்ப இந்த விஷயத்த நீ ஆம்பளை கிட்ட சொல்லி பாரு, ஏய் நீயா போய் சரண்டர் ஆனாதான்டா நீ அப்பாட்டகரு, இல்லாட்டா உனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இப்ப நீங்க சொல்லிட்டோம் இல்லையா, உடனே அத்தனை ஆம்பளை என்ன பண்ணா, எனக்கெல்லாம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிடையாது, நான் எவ்வளவு பெரிய அப்பாட்டகர் தெரியுமா அப்படின்ட்டு சண்டையே இல்லாட்டா கூட போய் காலைல விழுவான். சரி, அதாவது கணவன் மனைவி நம்ம தர்மத்துல கல்யாணம் பண்ணும்போது அம்மி மிதிச்சு அருந்ததி பாக்குறது அப்படின்னு ஒரு பழக்கம் உண்டு. அப்பெல்லாம் வந்து காலைல 4:30 மணி 5 மணி அப்ப முகூர்த்தம் இருக்கும். எல்லாம் கல்யாணத்துக்கு 3 நாள் கல்யாணம் நடக்கும், 4வது நாளே வந்து எல்லாம் தங்கிடுவாங்க. இப்பெல்லாம் வந்து முதல் நாள் ரிசப்ஷனு, அடுத்த நாள் காலையில 8:30 10 9 10:30 இப்படிதான் வைக்கிறாங்க. ஏன்னா அப்படியே டிஃபனு சாப்பாடு எல்லாம் ஒண்ணும் போயெல்லாம் பல பேர் பல வேலைக்கு போறவங்க அது முடிச்சுட்டு அப்படியே போவாங்க அப்படின்னு. ஆனா அதை 8:30 மணிக்கும் போயிட்டு இது பாருங்க அருந்ததி அப்படின்னாங்க. டே கொளுத்துற வெயில சூரியனே தெரிய மாட்டேது, அருந்ததியை நாயகடா பாக்குறது அப்படின்னு. அந்த அருந்ததியுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ பைனரி ஸ்டார். பைனரி ஸ்டார் அப்படின்றது 2 நட்சத்திரங்கள், பெரும்பாலும் ஒன்னு கிளாக் வைஸ் சுத்தும், ஒன்னு ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தும். பெரும்பாலும், எல்லாமே கிடையாது. ஆனா நீ வெளியில இருந்து பார்க்கும்போது அது ஒரே நட்சத்திரமா தான் தெரியும் உனக்கு. அந்த டாப்ளர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நீ வந்து சக்தி வாய்ந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதுதான், டேயப்பா அது 2 நட்சத்திரம்டா, ஒண்ணு அணுகாமலும் அகலாமலும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரு நட்சத்திரத்துடைய கிராவிட்டி ஒண்ணு பெருசா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அந்த கிராவிட்டியில அது இழுக்கப்படலாம். பட் அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து இந்த கிராவிட்டி இழுக்காமலும் அதே சமயத்துல விலகி போகாமலும் ரெண்டும் அப்படியே இருக்கும். அதைத்தான் நம்ம அருந்ததி பார்க்கறது அப்படின்னு சொல்லும். உன்னை அந்த காலத்துல வந்து அவங்க எந்த அஸ்ட்ரானமிக்கல் காலேஜ்ல படிச்சாங்க அப்படின்னு யாராவது அப்பாட்டகர் மாதிரி கேட்டீங்கன்னா அது உங்களுடைய சிறுபிள்ளைத்தனம்னு தான் நான் சொல்லுவேன். அப்ப என்னன்னா, ஆண் பெண் 2 பேரும் ஒருவர் கிடையாது. பை காம்போசிஷன் 2 பேரும் டைமெட்ரிக்கலி ஆப்போசிட். ஆனா கணவன் மனைவி அப்படின்னு ஆன பிறகு வெளிப்பார்வைக்கு அவங்க ஒன்றாகத்தான் தெரிய வேண்டும். அதனாலதான் ஸ்ரீமான் ஸ்ரீமதி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இப்படிதான் நம்ம இன்விடேஷன்ல போடுவோம். பாத்திருக்கீங்களா? அப்போ வெளிப்பார்வைக்கு ஒண்ணு அப்படின்னும் போது உள்ளேயும் நீங்க ஒண்ணுதான், 2 பேரும் சேர்ந்ததுதான் நீங்க வந்து இது குடும்பம் அப்படின்றது. அதனால இப்போ இதுவும் என் கை தான், இதுவும் என் கை தான், இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன இந்த கையை ஒண்ணுத்துக்கு யூஸ் பண்றோம், அந்த கையை ஒண்ணுத்துக்கு யூஸ் பண்றோம். அதனால இந்த கை வந்து வானான்னு சொல்லிட முடியுமா? இந்த கையில சோறு தண்ணுவியா? வெள்ளைக்காரன் தின்னுவா, அவனை விடு. நம்ம ஊர்ல என்ன, ஐயா இந்த கையில நம்ம வாங்கறதே நம்ம அவாய்ட் பண்ணுவோம், கொடுக்கறது வாங்கறது அப்படின்றத. அப்ப அதுக்காக இந்த கை வந்து கேவலமான கை, இந்த கை தான் உயர்ந்த கை அப்படின்னு யாராவது சொல்றோமா? எக்ஸாம்பிள், சூப்பரான எக்ஸாம்பிள். அவ்வளவுதான். இந்த கைக்கு ஒரு வேலை இருக்கின்றது, கடமை இருக்கின்றது, இந்த கைக்கு ஒரு வேலை இருக்கின்றது. 2 கையில ஒரு கை போனாலும் கஷ்டம். அப்புறம் அது என்ன படம், அது தேவர் மகன் வடிவேலு மாதிரி தான் சொல்ற, என்ன கஷ்டம்,
பேழ்ற கையில தூங்கணும், திங்கிற கையில பேழ்றோம். சரி, கழுவணும், கழுவுற கையில தூங்கணும், திங்கிற கையில கழுவணும் அப்படின்வான். அந்த மாதிரிதான் ஆகும். சோ கணவன் மனைவிக்குள்ள எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது ராம்ஸ். நாம தான் வந்து அதை இது பண்ணிக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, அகைன் இன்னைக்கு வந்து நம்ம அந்த வாழ்க்கை துணை அப்படின்னு தேடுறதையே, நான் சொல்லுவேன் இல்லையா, அந்த மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்ற மாதிரி மேரேஜே ஆஸ் அ மேட்டர் ஆஃப் கன்வீனியன்ஸ் ஆகிப்போச்சு. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனுக்கு வந்து நல்லா இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய தொழில் நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு, நல்ல வசதி. பொண்ணு கிடைக்கல. என்னடா இவ்வளோ நாளா தேடினுங்கிற பொண்ணு கிடைக்கலன்ற அப்படின்னு. இல்லைங்க, அது அவங்க கம்யூனிட்டியில், என்னடா உங்க கம்யூனிட்டியில் பொண்ணு இல்லை, பொண்ணெல்லாம் இருக்காங்க. அப்புறம் இல்லை, எங்க அப்பா பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிச்ச பொண்ணா. டாய், உங்க அப்பா வீட்டுக்கு மருமகளை தேடுறானா இல்ல கம்பெனிக்கு அடுத்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை தேடுறானா? இல்லைங்க, அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நானும் கம்பெனியை பார்த்துப்பேன். ஏன்னா உனக்கு கல்யாணம் முக்கியமா இல்ல கம்பெனிக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் முக்கியமாடா? ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிச்ச பொண்ணு தான் வேணும்னா என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குது இது. கடைசியில் அப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வச்சுக்காங்க. அப்போ இன்னைக்கு இந்த வாழ்க்கை துணையை தேடுவது அப்படின்றது வாழ்க்கைக்கு மட்டும் துணை இல்லை, எக்கனாமிக் கன்சிடரேஷன்ஸ் ஏராளமா இருக்கு. இதுதான் பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம். இன்னொரு உதாரணம் சொல்றேன்னு, இது வந்து என்னுடைய நண்பன் தான். அவன் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணா, சம்பாதிக்கிறானோ இல்லையோ இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேட்கறது என்னோட உரிமை. அந்த பணம் இருக்கோ இல்லையோ குடும்பத்துக்காகத்தான் அவன் செலவு பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கியாவது கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது அந்த ஆளோட கடமை. இதே என்ன ஒருத்தர் கேட்டாங்க, எப்படி உங்க ஈகோவை பேலன்ஸ் பண்றீங்க அப்படின்னு. என்னுடைய ஜூனியர் அப்படின்னு, இதுல நான் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு. இல்ல உங்க ஒய்ஃப் வந்து உங்களோட அதிகமா சம்பளம் வாங்குறாங்க. சோ வாட்? திடீர்னு இந்த புரிதல் வராதில்ல சார். இப்போ பார்த்து வைக்கிறாங்க, ஒரு மாதம் 2 மாதம் நிச்சயத்துக்கு பிறகு திருமணம்ங்கிறப்போ தன் வாழ்க்கையிலேயே பார்க்காத ஒரு புது ஆணையோ இதுவரை பழகாத ஒரு புது பெண்ணையோ ஒருத்தர் எடுத்துட்டு அபரிமிதமான தண்ணில் பாதியா நினைக்கும் போது அந்த கிவ் அண்ட் டேக்ன்றது வராது. அதுதானே ஏன் வரக்கூடாது? நான் ஒன்று சொல்லிட்டேன் ராம்சே, வீடு மாற்றும் போது இது மாதிரி தான். அந்த எல்லாரும் ராமர் பட்டாபிஷேகம் படம் பார்த்துருப்பீங்க. என்கிட்ட சிவன் பட்டாபிஷேகம் படம் ஒன்று இருக்கு, ரொம்ப அரிய படம் அது. மனைவியினுடைய தங்கை, மனைவியினுடைய அக்கா, கணவனுடைய தங்கை, கணவனுடைய அக்கா, கணவனுடைய தம்பி, கணவனுடைய அண்ணன், இந்த உறவு முறையில கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தா, இப்ப இதுல அவங்கனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் எல்லாத்தையும், அவன் அப்படி சொல்றா, அவன் என்ன அப்படி சொன்னா, அவளுக்கு வாங்கி சரிங்க, நான் சம்பாதிச்சு கொடுத்தது அவங்களுக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நான் சொல்லாத நிறைய இருக்கும். இதெல்லாம் வருமே. அப்படி இல்லைன்னா தேனிக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. இல்லறத்துல பிரச்சனைக்கு ஆண் மட்டும்தான் காரணமா? சமரசம் செய்து கொள்ள அப்படி சொல்ல மாட்டேன். இல்ல அவங்க பிரச்சனைன்றது வந்து ஹியூமன். நன்றி, ஆனா இது அவங்க ஊட்டமா பார்க்காம இருக்கணும். இன்னும் நீ வீட்டுல நடக்கிறதெல்லாம் வந்து வெளில போய் சொல்லினுக்கிறியா அப்படின்னு மத்துக்கட்டையோட கிளம்பிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அனைவருக்கும் நன்றி.